நேரில் சந்தித்து ஆட்சியர் எஸ்பி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிராஜன். வணக்கம் ஹரிராஜன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நேற்று ஒரே நாளில் விஷசாராயம் குடித்த 36 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை மேலும் 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் மெத்தன போக்காக செயல்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த சமய்சிங் மீனா அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புதியதாக இந்த நிவாரணத்துக்கு மட்டும் இல்லாமல் எந்தெந்த அரசு உதவிகளை அந்த குடும்பத்துக்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அதெல்லாமே செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நாளையிலிருந்து இந்த இறுதி சடங்கெல்லாம் முடித்த பிறகு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்தந்த அனைத்து குடும்பத்தையும் என்யூமரேட் பண்ணி சர்வே பண்ண சொல்லியிருக்கோம். அங்கே யார் யார் இருக்கு, அவங்க என்னென்ன பாதிப்புகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த அரசு உதவிகள் அவங்களுக்கு வழங்க முடியுமோ அதெல்லாம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். 12 மணி வரைக்கும் 34 சார். அது அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு சொல்லிடும். கைது வந்து எஸ்பி போலீஸ்லாம் சொல்லிடுவாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு, அவங்க விளக்கமாக சொல்லிடுவாங்க. ஓகே. இது வரைக்கும் 4 பேர் கைது பண்ணியிருக்கோம். இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை நான் விசாரிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ கைது பண்ணுறதுக்கு மெயின் பூட்டில் இதை சொல்கிறது, இதை கோ வந்து இது எனக்கு திரும்பி செக் பண்ணணும். அதை தெளிவாக சொல்ல நான் இப்போ தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சாரி, 4 பேர் ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம். இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக இதை ஊர் எல்லாம் இதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டுருக்கேன். இதை கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுவோம். சோர்ஸ் வரைக்கும் நம்ம போய் இதெல்லாம் நிப்பாட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். பப்ளிக்கில் நம்ம ஒரே நமக்கு போலீஸில் இது மாதிரி செய்தி கொடுத்தா, இது மாதிரி ஏதாவது தகவல் இருந்தால் நம்ம எஸ்பி ஆஃபீஸ் எப்போவுமே ஓப்பன் இருக்குது, நம்ம கதவை எப்போவுமே ஓப்பன் இருக்குது. நீங்கள் டைரெக்ட் என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு யாருமே நம்பி இல்லைன்னா டைரெக்ட் எஸ்பிகிட்ட போய் பேசுங்க. நம்ம 100% எடுக்கிறோம்.